தேங்காய் எடுக்க செல்லும் மீனவர். கடலுக்குள் நீச்சலடித்து சென்று தேங்காய் எடுப்பதற்கு தயாராக ஆகிக் கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு தேங்காய் மிதந்து வந்த வண்ணம் உள்ளது. பார்ப்போம் அவர் அதை எப்படி கை கொண்டு எடுக்கிறார் என்று. தேங்காய் அருகில் போய் எடுத்து விட்டார். வசனம் சொல்லுவீங்களா? என்ன வீரபாண்டிய கட்டபொம்மனா? சொல்லுங்க தலைவர, சொல்லுங்க. தனம் உனக்கு வேண்டியது பணம், உனக்கு தெரியுமல்லவா என்னுடைய குணம், அடிக்கடி படுகிற பாடு என்ன ஒரு நாளா தேடு. அவ்வளோ ஆரஞ்சு படம் சிகப்பு, நானும் கருப்பு, அவ்வளோ யாருக்கு இருப்பு, பிரிப்பதோ பிரிக்காமல் இருப்பதோ ஆண்டவருடைய பொறுப்பு, கடைசியில் காட்டு விடுவாளோ அவனுடைய செருப்பு. ஆஹா, இது என்ன இந்த வசனம் வந்து சின்ன வயசுல படத்துல பார்த்ததா? நீங்க எழுதுனதா? அப்ப நீங்க கவிதையும் படைப்பீங்களா? இது காதல் கவிதை மாதிரி இல்ல இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருந்தேன். அங்க வந்து சாந்துக்கு பேரு இது மசாலா அப்படி இல்ல இதெல்லாம் சொல்லுவாங்க. கலவை. உடனே என் கண்ணில் வந்து கலவை பட்டுச்சு. உடனே ஒரு வசனம் எழுதினேன். கண்ணில் பட்டது கலவை, மனசுல பட்டது கவலை, கண்ணில் வடிஞ்ச ரத்தம், நான் போட்ட சத்தம், அதை நினைச்சு அழுகிற நிறுத்தம் அப்படின்னு ஒரு. ஐயோ, அப்போ கவிஞர் வைரமுத்து தோற்றுவா போல இருக்க. நமக்கு மனசுல பட்டது. அப்போ இனியும் நிறைய கவிதைகள் எழுதுங்க. எழுதி வரும்போது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி, பிறகு காதல் தோல்வி மாதிரி அந்த முதல் கவிதை இருக்கு, செருப்படுத்து காட்டினதான்னு. அப்போ சின்ன வயசுல காதல் இல்லாத மனுஷனே இல்லை இல்லையா? அப்போ நீங்களும் காதல்ல அனுபவப்பட்டு தோற்று இருக்கு. சரி, தோற்றாலும் அவங்க நம்மளை ஏமாத்தினவங்க நல்லா இருக்காங்களா? சில ஆட்கள் நல்லா இருக்கும், சில ஆட்கள் நல்லா இல்லை. நல்லா இருக்கு இல்லையா? சரி, நல்லா இருக்கணும். எப்படி இருந்தாலும் நம்ம தோற்றாலுமே அந்த அன்பு என்னைக்கு மாறக்கூடாது, அப்படிதானே? சில ஆட்கள் என்னன்னா காதலில் தோற்ற உடனே அவங்கள போய் தொந்தரவு பண்ணியது, அவங்கள மிரட்டியது, ஏதோ தப்பான இதெல்லாம் பண்ண அது பண்ணக்கூடாது, அப்படிதானே? எங்கே இருந்தாலுமே உண்மையான அன்பாக இருந்தால் அவங்க எப்போவும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அவங்க கஷ்டப்பட நம்ம கண்ணில் காணக்கூடாது, அப்படிதானே? அதவா முடியாத பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்ம அவங்களுக்கு ஒரு உதவியாக தான் இருக்கணும். அவங்கள மீண்டும் குண்டுக்குள்ளே தள்ளக்கூடாது, அப்படிதானே? உண்மைதானே? இன்னைக்கு நிறைய ஆட்கள் தப்பு பண்ணுது. பையன் மாதிரி என்கிட்ட பேசல, வெட்டி கொல்லுது, வேண்டா வேலை செய்யுது, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. அப்போ எல்லாருக்கும் ஒரு காலத்தில் ஒரு சம்பவம் நடக்க தான் செய்யுது. அந்த சம்பவத்தை எல்லாருக்கும் உள்ளதான்னு நினச்சி மறந்து சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? அவங்கள சதி வேலை பண்ணதெல்லாம் ரொம்ப மோசமான செயல். சரி சரி சரி. ஒரு ஆள் சொல்லிச்சு, எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும், ஆனால் என்ன ஏமாற்றிட்டு நீ எங்கே ஏதாவது பண்ணேன்னா நான் உன்னை குடிக்க முடியலைன்னா கமத்திடுவேன். ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கு, இந்த தண்ணியை எனக்கு தான் குடிக்கணும், எனக்கு கிடைக்காத தண்ணி இன்னொரு ஆள் கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிச்சு. ஆனால் தப்பு, அப்படிதானே? சரி, நமக்கு கிடைக்கலன்னா யாராவது ஒரு ஆள் பயன்பட்டு போட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் ஆகக்கூடாது. கடவுள் அன்பு தான் கடவுள். அந்த அன்பு நம்மகிட்ட இருந்தா கடவுள் மாதிரி. அந்த அன்பு இல்ல வம்புன்னா அசுர மாதிரி. அந்த அன்பு இருந்தா கடவுள் தான், அன்பு இல்லைன்னா அசுரன் இல்லையா? சரி, மிக்க மகிழ்ச்சி பெரியவரே. சரி, இப்படி ஒரு செய்கை சொல்லுங்க, இதை யூடியூப்ல போடுவேன். என்ன? ஓகே, வெற்றி உண்டாகட்டும்.